தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனிதனுடைய மரணம் அது குறித்து அதிலிருந்து விடுபட கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி என்பதை தெளிவுபடுத்த கிட்டத்தட்ட 50 பதிவுகள் போட்டுவிட்டேன். ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லை எதிர்க்கிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. எனக்கு எப்படியாவது இந்த வசனம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களுக்கு தெரிய வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். இப்பொழுது உள்ள கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் நாங்கள் உண்மையிலேயே கிறிஸ்துவை தான் பின்பற்றுகிறோமா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோமா? எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதா? நாங்கள் ராபோஜனம் என்று எடுக்கிறோமே, அது உண்மையிலேயே தேவனுடைய இரத்தமும் தேவனுடைய மாம்சத்துக்கு சமமானதா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள அவர்களுடைய போதகர்களிடம் கேளுங்கள். கேட்டு உங்களுடைய சந்தேகத்தை தீருங்கள். அப்பொழுதுதான் இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும். அவர்கள் பொய்யர்கள். அவர்களுக்கு எந்த விதமான விளக்கமும் சொல்ல தெரியாது. சொந்த கருத்தை சொல்லி மழுப்புவார்கள். அதுதான் உண்மை. கிறிஸ்துவின் கருத்தை சொல்லி விளக்கம் உங்களுக்கு கிடைக்காது. அவர்களுடைய சுய கருத்தை சொல்லி அது இப்படி இது இப்படின்னு நினைத்தையாவது சொல்லி புலம்புவாங்க. உங்களை எப்படி ஏமாற்றலாம், எப்படி உங்கள்கிட்ட இருந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது ஆட்டுத்தொலை போர்த்திய ஓநாய்களாகத்தான் அவர்கள் இருப்பார்களே தவிர தன் ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதுதான் உண்மை.